பண்ணுறதுல இடையில பிஜேபி புத்தியை காமிச்சிக்கிறாங்க. கவர்னரை வச்சு விஜய் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி கட்சி, பெரும்பான்மையான இடங்களை கொண்ட தனி கட்சி விஜய் தான். நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தனி பெரும்பான்மையாக அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியை தான் முதல்ல கூப்பிடணுங்குது. பிஜேபிக்காரன் 1008 வேதாந்தம் பேசுகிறான், அரசியல் சட்டம்ங்கிறான். முதல்ல உன் அரசியல் சட்டத்தை உன் கவர்னரை போய் படிச்சுட்டு சொல்லு. கோவாவில் இருந்துக்கிட்டே இருந்து அரசியல் கட்சியில் இருந்தவங்களெல்லாம் கொண்டாந்து கவர்னராக போட்டால் அவங்க சட்ட நிபுணர்களையாச்சும் கேட்க வேண்டாமா? அவங்கள தான் கூப்பிடணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நிரூபிக்கணும். முடியலை அப்படின்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டு அடுத்தது 2வது பார்ட்டியை கூப்பிடணும். அவனும் முடியலைன்னா ஆட்சியை கழிச்சிட்டு போங்க, அவ்வளோதான். இதுதான் சட்டம் சொல்லுது. இவங்க புது சட்டம் எழுதுகிறான். 118 வேணுங்கிறான். என்னையா 118? எங்கேயா சொன்னான் 118? 118 இல்லைன்னா என்ன பண்ணணும்னு இந்திய அரசியல் சட்டத்திற்கு அதை போய் படி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிஸ்கிரிஷனுங்கிறான். அவர் இஷ்டம்ங்கிறான். இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு இது ஒன்றும் இந்த ஆட்சி இல்லை, ஜனநாயக ஆட்சி. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீ பண்ண முடியும். உனக்கு தனிப்பட்ட அதிகாரம்லாம் கிடையாது, டிஸ்கிரிஷன்லாம் கிடையாது. டிஸ்கிரிஷன் எப்போ? இவங்களா பார்ப்பாங்களாம். எப்படி இவங்களா பார்ப்பாராம்? அதாவது அவர் மெஜாரிட்டியை நிரூபிப்பாரா? மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய ஒரே இடம் சட்டசபை தான், கவர்னர் மாளிகை கிடையாது. போய் படிச்சுட்டு வாங்க. எவ்வளவு கெடுதல் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரே பிரச்சனை கவர்னர் இதில். 118 இல்லை, 118 இல்லை, 118 இல்லைன்னா எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவியா? அப்போ மற்ற ஆப்ஷன் அதெல்லாம் கேட்க மாட்டேயா? கேவலமாக போச்சியா? பிஜேபி இந்த மோசமான அரசியலை பண்ணுறீங்களா? காங்கிரஸ்காரன் இந்திரா காந்தி இருக்கும்போது தான் இப்படி நடக்கும். ராம்லால் கவர்னரை வச்சுக்கிட்டு என்டி ராமராவை டிஸ்மிஸ் பண்ணது, இந்த மாதிரி ஷாங்கிறவரை கொண்டாந்து இதில் காஷ்மீரில் இந்திரா காந்திக்கு வேண்டியவங்களை கொண்டாந்து ஃபருக் அப்துல்லாவை கவுத்திட்டு இது ஆக்கினது எல்லாம் காங்கிரஸ் அரசியல். இந்த கேவலமான அரசியலை நீங்களும் பண்ணுறீங்களா? திரும்பி பிஜேபி திமுகவை அதிமுகவோட சேர்த்து விட்டுட்டு ஊழல் கட்சிகளுக்கு உடந்தையாக இருக்க போகிறீங்களா? திருந்த மாட்டீங்களா? 23 எம்பி தான் உங்களுக்கு முக்கியமாக? வருங்காலம் இங்கே தமிழ்நாட்டில் சேர்க்குற அதுதான் முக்கியமாக எம்பிங்க? நாட்டை பற்றி கவலை இல்லை, மக்களுடைய இதை பற்றி தீர்ப்பை பற்றி கவலை இல்லை. அதனால் கவர்னருக்கு சொல்கிறேன், ஒழுங்காக அவர் கூப்பிடுங்க. அவர் நிரூபிக்கிறாரு இல்லை நிரூபிக்கிட்ட சட்டசபையில் தானே வேறு ஆளை கூப்பிடுங்க. இதை